நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும், செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும், ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியை இதயத்தில் வைத்ததான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவும் பெரிய கல்லும், ஜாஷுவா ஏ பெத்ஷிமைட் அண்ட் a great stone என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். இதை உங்கள் உள்ளங்களிலே உள்வாங்கி பயனடையும்படி நான் விரும்புகிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். வயலும் கல்லும், வயலும் களமும், இப்படி பலவிதமான இடங்களிலே வித்தியாசமான அர்த்தமுள்ள அல்லது ஒரே அர்த்தமுள்ள வித்தியாசமான வசனங்களை நாம் காண முடியும். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வண்டு பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருப்படிகளில் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருடைய சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். இந்த சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இது 4ஆம் அதிகாரம் 17 தொடங்குகிறது. அங்கிருந்து வாசித்தால் தான் இதனுடைய விவரங்களை நீங்கள் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை விட்டு ஓடி போனார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டு அவர் தேசத்தில் இருந்த பொழுது அங்கு மிகப்பெரிய வாதைகள் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அந்த வாதைகளை குறித்து நான் இப்ப பேசவில்லை. இந்த வாதைகள் நீங்கும்படியாக ஒரு வண்டியிலே பசுமாடுகளை கட்டி அந்த வண்டியின் மேலே உடன்படிக்கை பெட்டியையும் அந்த கொள்ளை நோய்க்கான தீர்வுகளையும் குறி சொல்லுகிறவர்களும் அங்கே அவருடைய ஆலோசனையின்படி அந்த வண்டியை ஏற்றி அனுப்பிவிடும் பொழுது சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த வண்டி நேரடியாக பெத்சிமேஸ் வயலை கடந்து போகுமானால் அல்லது நேரடியாக அந்த பெத்சிமேஸ் ஊருக்கு போகுமானால் நிச்சயமாகவே இந்த கொள்ளை நோய் தேவனால் வந்தது என்றும், அல்லது அந்த ஊருக்கு போகாமல் வேறு வழியாக போகுமானால் அது தற்செயலாக நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்று அங்கே சொல்லி அனுப்பப்படும் பொழுது, அதே மாதிரியாக அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அந்த சிறிய பெட்டியிலே பொன் உருப்படிகளையும் வைத்து அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வருகிற வேளையிலே இந்த மாடு வலது இடது பக்கம் எங்கும் திரும்பாமல் நேராக எங்கே வந்து நிற்கிறது என்றால் யோசுவாவின் வயலிலே வந்து நின்றது. மாடுகள் அந்த வண்டியை சுமந்து கொண்டு எங்கே வந்து நிற்கிறது, யோசுவாவின் வயலிலே வந்து நிற்கிறது. அந்த வயலிலே பெரிய கல்லும் இருக்கிறது. வயலும் வயலை சார்ந்த கல்லும் மிக முக்கியமான விஷயம். இந்த வயலும் வயலுக்குள்ளே இருக்கிறதா மிக பெரிய கல் என்ன குறிக்கிறது? இதை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் உடன்படிக்கையும் என்கிற தலைப்பின் கீழே வேற ஒரு மாதிரி பேசலாம். தேவன் இந்த வாதை ஏன் அனுமதித்தார் என்ற தலைப்பின் கீழே பேசலாம். இந்த மாட்டு வண்டி எங்கே வந்து நிற்கிறது என்றால் யோசுவா வயலிலே வந்து நின்றது. ஏன் இங்க நிக்கணும்? அந்த மாட்டுக்கு எப்படி தெரியும்? அந்த மாடு எங்க வந்து நிக்கிறது? வனாந்தரத்தில் இல்ல, வயலிலே.
என்ன அருமையான ஒரு வழிகாட்டுதல் பாருங்க. மிருகங்களுக்கு கூட தெரியுதுங்க கடவுளுடைய வழி நடத்துதல். இந்த வயல் என்பது என்ன? அந்த வண்டியாகிய மரத்தினால தானே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வண்டி எதை குறிக்கிறது, அந்த கல் எதை குறிக்கிறது என்பதை நாம் ஆழமாய் பார்ப்போம். இந்த வயல் என்பது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, இதை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நிலம் என்பது என்ன என்பது மத்தேயு 13:19 விவரிக்கிறது. கவனி, அங்கே விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விதை விதைக்கிறவன், அவன் விதைத்துக் கொண்டே போகிறான். சுருக்கமாக சொல்லுகிறேன், இது வழியருகே அந்த விதைகள் எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த விதைக்கிறவனுடைய விதை வழி அருகே கொஞ்சம் விழுகிறது. அப்படியே போகும் பொழுது முள்ளுள்ள இடங்களிலே அந்த விதைகள் விழுகிறது, கற்பாறை இடங்களிலே விழுகிறது, பிறகு நல்ல நிலத்திலே விழுகிறது. இதை குறித்துதான ஓமையை நீங்கள் படித்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஓமையை குறித்து சீஷர்களுக்கு விளங்கவில்லை. விதை என்றால் என்ன, நிலம் என்றால் என்ன, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையினுடைய நிலை என்ன, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதையினுடைய நிலை என்ன, நிலைமை என்ன, கற்பாறையிலே விழுந்ததான அந்த விதை என்ன ஆயிற்று, முளைத்ததா இல்லையா, அல்லது கனி கொடுத்ததா, அடுத்ததாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை எப்படி கனி கொடுத்தது என்பதை பற்றி தான் அந்த ஓமையில சொல்லுகிறது. அந்த ஓமையை குறித்த விவரங்கள் சீஷர்களுக்கு புரியவில்லை. அது ஆண்டவர் இயேசுவிடத்தில் தனியாக கேட்கிறார்கள். இந்த விதை விதைக்கிறவனை குறித்த ஓமை எங்களுக்கு புரியவில்லை. அடுத்ததாக ஒரு ஓமையை சொல்லுகிறார். களையும் வயலும் குறித்த ஒரு அடுத்த ஒரு ஓமானம் இருக்கிறது. அங்கே இந்த களையை குறித்த விவரத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கலை அல்ல, விதையை குறித்த விதையும் நிலமும், விதையும் நிலமும், இதை குறித்த விவரம் இந்த 13ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. விதை என்பது என்ன? வசனம். அதை யார் விதைக்கிறது? மனுஷன் விதைக்கிறான், ஊழியக்காரன் விதைக்கிறான். விதையை விவசாயி விதைக்கிறான், வசனத்தை தேவனுடைய ஊழியக்காரன் விதைக்கிறான். எங்கே விதைக்கிறான்? அந்த நிலம் என்பதுதான் இருதயம். படிக்கும் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கவனிங்க, அங்க என்ன சொல்லுகிறது? எங்கே விதைக்கப்பட்டிருக்குதா? இருதயத்திலே. இருதயம் என்பதுதான் நிலம். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் என்பதுதான் நிலம். இப்போ ஒவ்வொருவருக்கு நிலம் இருக்கா இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஒவ்வொருவருக்கு நிலம் இருக்கு. யோசுவாவுக்கு நிலம் இருந்தது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவாவுடைய வயலிலே அந்த மாட்டு வண்டி நின்றது. போவாசுக்கு நிலங்கள் இருந்தது, கிதியோனுக்கு நிலம் இருந்தது, அர்வனாவுக்கு நிலம் இருந்தது. அங்கே நிலத்தோடு களமும் இருந்தது. நிலத்தோடு போவாசுனுடைய நிலமும் களமும், அர்வனாவின் நிலமும் களமும், கிதியோன் அவனும் அவனுடைய நிலமும் அவனுடைய களமும். இங்கே இப்படி பல விதங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இதெல்லாம் எதை குறித்து சொல்லுகிறது என்பதை ஆழமாக நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நிலம் இருக்கிறது. நீங்க நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் பாருங்க. அங்க என்ன இருக்குன்னா, 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். சரி,
தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். உலக பிரகாரமாக இருக்கிற வயலில் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விதையை விதைக்கணும். நெல் எப்ப விதைக்கணும், உளுந்து எப்ப விதைக்கணும், கடலை எப்ப விதைக்கணும், எள்ளு எப்ப விதைக்கணுங்கிற பருவங்கள் இருக்கிறது. அந்த பருவகாலத்தின் அடிப்படையில் தான் உழவர்கள் என்ன செய்வார்கள், விவசாயிகள் விவசாயம் செய்வார்கள். ஆனால் இறுதியாகிய நிலத்திலே எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்யலாம், விவசாயம் செய்யலாம். எந்த பருவ காலத்திலும் விவசாயம் செய்யலாம். இது ஆவிக்குரிய நிலம், இது தேவனுடைய நிலம், கடவுள் கொடுத்த நிலம். மனிதனுடைய நிலத்துல தான் நேரங்காலம் பார்க்கணும். ஆனா இதுல எப்பொழுதும் நீங்க என்ன செய்து கொண்டே இருக்கலாம், உழுது கொண்டே இருக்கலாம், விதைத்துக் கொண்டே இருக்கலாம், அறுத்து கொண்டே இருக்கலாம். விதைப்பும் அறுப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கலாம். ஆகவே நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். உங்க நிலத்தை பயிரிட தெரியாமல் இருந்தால் அது தரிசு நிலமாய் இருக்கும். அப்போ தரிசு நிலமாய் இருக்கிறவன் தரித்திரன் ஆவான். நிலம் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய இருதயமாகிய பொக்கிஷம். அந்த நிலத்தை பயிரிட கற்றுக்கொள்ளுங்கள், விவசாயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நிலத்துல எதுவும் இருக்கணும், களமும் இருக்கணும். சில இடங்கள்ல நான் கழனியில பார்த்திருக்கேன். சில கழனிக்கு சொந்தக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா களம் வச்சிருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற மனுஷனுடைய களத்துல இரவல் வாங்கி அந்த களத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. அவனுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. ஆனா அவனுக்கு என்று களம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா ஆவிக்குரிய உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் களம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய களம், யுத்த களம், ஜெபம் செய்கிற களம் என்பது கழனியை விட முழங்கால் மட்டும் உயரம் இருக்கும். நீங்கள் விவசாயத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கழனியை விட முழங்கால் உயரத்தில் அந்த களம் இருக்கும். அந்த முழங்கால் அளவுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது, போராட்ட களத்தை குறிக்கிறது. அந்த போராட்ட களமாகிய அந்த களத்திலே நீங்கள் பவுல் சொல்லுகிறது போல ஜெபத்திலே போராட வேண்டும். நான் ஜெபங்களிலே போராடுகிறது போல, என் ஜெபங்களிலே நான் போராடுகிறது போல அப்படின்னு பவுல் சொல்றார். நாம என்ன செய்யறோம், ஜெபம் பண்ண போராடுகிறோம். அவர் ஜெபத்திலே போராடுகிறார், நாமோ ஜெபம் பண்ண போராடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் களம் இல்லாத ஒரு கழனி, களம் இல்லாத ஒரு வயல், நீங்க ஓசிக்கு தான் போயாகும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓசியில என்ன பண்ண முடியாது, விசுவாச படகை ஓட்ட முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய நிலத்திலே அவரவர்கள் ஞானமாய், புத்தியாய், விவேகமாய், அதாவது கடவுளுடைய பயத்தோடு, கடவுள் வந்தால் நம்மை கணக்கு கேட்பாரே என்கிறதான கவனத்தோடு, மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் அந்த வயலை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு தாளந்து சில பேர் கொடுத்திருக்காரு, 2 தாளந்து கொடுத்திருக்கிறார். திறமைகளை, பண மூட்டைகளை அதை பயன்படுத்திக் கொள்ளுகிற ஞானவான்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மூட்டை, ஒரு சின்ன மூட்டை முடிச்சு, பணம் முடிச்சு கடவுள் கொடுத்தா அதை பயன்படுத்தாம பறிக்கிறவனும் இருக்கிறான். 2 முடிச்ச கொடுத்தவன் 4 முடிச்சா மாத்தனான், 4 சம்பாதிச்சான். 5 கொடுத்தது 5 வாங்கினவன் 10 சம்பாதிச்சான். நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், ஐஸ்வர்யவானாய் மாறுவான். கடவுள் உங்களுக்கு கொடுத்த நிலம்
பாடாயிருக்கிறதா? பயிர் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அநேகமாயிரமாய் பயிரை போல பெருகும்படிக்கு நான் உங்களை வைத்தேன். பயிரை போல பெருகும்படிக்கு. பாகம் 32 சொல்லுது, வசனம் எப்படி இறங்குமா? ஆமா, ரொம்ப அழகான வார்த்தை. 32ஆம் அதிகாரம் பாகமும். இரண்டாம் வசனம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. பயிராய் இருக்குமானா, உங்க நிலத்துல பயிர் விளையுமானா, மழையை கர்த்தர் பொழிய பண்ணுவா. புல்லை இருக்குமானா வெறும் பனித்துளிகள் தான் வந்து இறங்கும். உங்க காட்டுல பயிர் இருக்குதுன்னா கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவா. ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவா. பயிர் இல்லைங்க, புல்லுதான் இருக்கா, போ, அவ்வளவுதான். எந்த ஒரு விளைச்சல் இல்லையா? விளைச்சல் இல்லாத நிலம் என்னத்தை கொடுக்கும்? முட்பூண்டுகளை தான் முளைப்பிக்கும், முள்ளும் புதரும் முளைப்பிக்கும். கடவுளுடைய பிள்ளைங்களே, கடவுள் கொடுத்த உங்க நிலத்தை பண்படுத்த பிரயாசப்படுங்க. நல்ல விதைகளை விதைங்க. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் அழகா சொல்லுது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். 14ஆம் வசனம், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நல்ல கவனிங்க, வாயையும் வயிறையும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. உன் வயிறு திருப்தி அடையணும்னா வாயின் பலன். வாயில நீ இங்க வந்து சாப்பிடுறது இல்லை, அறிக்கையிடுறது. வசனத்தை திரும்பி உள்வாங்கி உட்கொள்ளுகிறது. வசனத்தை உட்கொள்ளுதல், வசனத்தை புசித்தல். எரேமியா சொல்றான், உடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். யோவான் சொல்லுகிறார், அந்த புத்தக சுருளை நான் புசித்தேன். கடவுளுடைய பிள்ளைகளை நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணுங்க. உங்க இருதயமாகிய நிலத்தை பயிரிட கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் தான் தலைவர்களாய் தலைவியாய் மாறுவார். அப்படி செய்யவில்லை என்றால் குடும்பத்துக்கும் தலைவியாய் இல்லை, தலைவலியாயிருவோம். சமுதாயத்துக்கும் தலைவலியா மாறிடுவோம். உங்க நிலத்தை பயிரிட கற்றுக்கொள்ளுங்கள். யோசுவாவுக்கு ஒரு வயல் இருந்தது. அந்த வயலிலே கல்லும் இருந்தது. அதனுடைய அர்த்தத்தை நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க பயிரிட்டீங்கன்னா மழையை கத்த தருவார். மழையை எதிர்பார்த்து பயிரிடாதீங்க. உலகத்துல பருவகாலங்களை பார்த்து தான் பயிரிடுவாங்க. அது அவர்களுக்குரிய நியாயமானம், அது சரிதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில மழையை பார்த்து பயிரிடுகிறவன் மதியினன். பயிரிட்டு விசுவாசிங்க, கர்த்தர் மழையை பொழிவார். பயிரின் மேலே மழையை பொழிய பண்ணுகிறவர், வசனமானது உபதேசத்தை பொழிய பண்ணுவார். என்ன அழகான வார்த்தை! பயிரின் மேலே மழை பொழியது போல உபதேசம் இறங்கும், வசனம் இறங்கும், பொழியப்படும். பொழிந்தருளுவார், மழையை கொட்டி தீர்ப்பார். அந்த மழை உங்களுடைய விளைச்சலை கெட்டு போகவே பண்ணாது. ஆனா இந்த மழை விளைச்சல் என்ன பண்ணிடும்? கெட்டு போக பண்ணிடும். மழை அதிகமான விளைச்சல் என்ன ஆயிடுது? அழுகி போயிடுது. ஆனா இந்த மழை, ஆவிக்குரிய மழையோ, உங்களுடைய பயிரை ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணும். It will give you increase. பெருகப்படும். வயலின் பயிரை போல பெருகுவீர்கள். உன்னை பார்த்து நான் வாழ்ந்திரு என்று சொல்லுவேன்.
உங்க நிலம் எப்படி இருக்கு? தரிசு நிலமா இருக்கா? அப்பனா முள்ளும் பூண்டும் தான் முளைக்கும். முள்ளு முளைச்சதுன்னு என்ன ஆகும்? அங்கங்கே கீறிட்டு ரத்த காயங்களை உருவாக்கும், குடும்பங்களிலே பிரச்சனை உருவாக்கும், சமுதாயத்தில் பிரச்சனை உருவாக்கும். உங்க நிலத்தை பண்படுத்தி பாருங்க. ஆண்டவர் பிதாவாகி தேவன் சொன்னாரு ஆதாமுக்கு, இந்த தோட்டத்தை என்ன பண்ணிக்கோ? பண்படுத்திக்கோ, பாதுகாத்துக்கோ, பண்படுத்தி. ஆனால் நாம என்ன செய்யறோம்? புண்படுத்துறோம். பண்படுத்தல. நிலத்தை கொடுத்தவரையும் புண்படுத்துறோம், கூட இருக்கிறவங்களையும் புண்படுத்துறோம். பண்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். பண்பட்டாதான் பயன்படும். நிலத்தை உழுது பண்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? விதைப்பாங்க. நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள். தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்றாரு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்க நிலத்தை கையாள பிரயாசப்படுங்க. உங்க நிலத்துல விதைக்க முயற்சிங்க. எந்தெந்த விதைய உங்களுக்கு தேவையான அத்தனை விதைகளை விதைக்கலாம். வசனமாகிய விதைகளை, சுகத்துக்கான விதைகளை விதைத்துக்கிட்டே இருங்க. நம்முடைய தழும்பலினாலே சுகமானே, நான் ஐஸ்வரனாகும்படி அவர் தாமே சிலுவையில் எனக்காக தரித்திரரானார். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக சொல்லுங்க, சுகத்துக்காக சொல்லுங்க. கர்த்தரே பலனானவர், பலத்துக்கு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு வசனங்களை நல்லா சொல்லுங்க. கிறிஸ்துவை தேவன் அவர் உயிர்ப்பித்த போது அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற என்னிடத்திலும் அதே வல்லமையை தேவன் என்ன செய்வார்? வெளிப்பட பண்ணுவார். சகல நற்கிரிகளாகிய கனிகளை நான் கொடுப்பேன். அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவேன். அவருடைய சித்தத்தை அறியும்படி சகல ஞானத்தினாலும் ஆவிக்குரிய சகல விவேகத்தினாலும் நான் நிரப்பப்படுவேன். ஒரு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் கூடாரத்தை அணுகாது, தீங்கு என்னை தொடாது. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன். அவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்வேன். அவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்வேன். உங்க நிலத்தை பயிரிடுங்க. உங்க வீட்டை எப்படி சுத்தம் பண்றீங்களோ, அன்றாட சுத்தம் பண்றீங்க, அன்றாட குளிக்கிறோம், அது மாதிரி உங்க நிலத்தை கண்ணும் கருத்துமா நீங்க விசாரிங்க. உலகத்துல சொல்லுவாங்க, கேட்காத கடனோ பார்க்காத விளைச்சலும் வீடு வந்து சேராது. வீடு வந்து, ஆமா, விவசாயத்தை தினந்தோறும் போய் பார்க்கணும், தினந்தோறும் தண்ணி பாய்ச்சணும், களை விதை வந்திருக்கான்னு பார்க்கணும், உரம் போடணும், பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து போடணும், தழை உரம் யூரியா போடணும், அடுத்தது கதிர் வருகிற நேரத்தில் சல்பேட் உரம் போடணும். இதெல்லாம் அறிந்து வைத்திருந்தாதான். இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, இந்த நிலத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு மாமனாரு, அதை எப்படி பண்றதுனே எனக்கும் தெரியல, சும்மா தான் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது ஓசியில் வந்தது, கவனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. உங்க வீட்டு வாசலை எவ்வளவு கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கவனிக்கிறீங்களோ அதை விட உங்க நிலத்தை கவனிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் எதை விதைக்கிறீர்கள்? தவறான சிந்தனைகளை விதைச்சா, தவறான விதைகளை விதைச்சீங்கன்னா தவறான முள்ளுகள் என்ன செய்யும்? முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் பூமியிலே சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது முள்ளுகளை சிருஷ்டிக்கவே இல்லை. படைப்பின் ஆர்டரை நீங்க கவனிச்சு பாருங்களேன். சிருஷ்டிப்பின் அந்த முறையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எதை சிருஷ்டிக்கல ஆண்டவர்? முள்ள சிருஷ்டிக்கவே இல்லைங்க, படைக்கவே இல்லைங்க, முள்ள படைக்கவே இல்லை. எப்பதான் முள்ளு முளைச்சது? எப்போ முள்ளு முளைச்சதுன்னா பாவம் எப்போ பூமியில வந்ததோ அப்பதான் முள்ளு முளைச்சது. எப்போ கீழ்ப்படியாம போனானோ அப்பதான் முள்ளு முளைச்சது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களை காத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் சிந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்துல நீங்க அரிசியை போடும்போது எந்த ஒரு பூச்சி இருக்கா, புழு இருக்கா, கல் இருக்கான்னு பார்த்து அதை கலஞ்சி என்ன செய்யறோம்? சுத்தமாக்கி போடுகிறோம். அதே மாதிரி இந்த நிலம் கடவுள் கொடுத்தது. இதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். These are all our duties. இது நம்முடைய தலையாய கடமை. இந்த நிலத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். இல்லைன்னா யாரு விதைச்சிட்டு போயிடுவான்? உலக பிரபுவாகிய பிசாசு கலையை விதைச்சிட்டு போயிடுவான். அவன் விதையை விதைச்சு, நீங்க நல்ல விதையை விதைச்சாவே அதுக்குள்ள கலையும் முளைச்சிருது. யாரும் கலைக்கான விதையை எந்த ஒரு விவசாயம் விதைக்க மாட்டான். நல்ல விதையை விதைக்கும் போதே எது சேருது? அப்படி இருக்கும்போது நீங்க விதையே விதைக்கலன்னா அவனுக்கு ஜாலி. மிகப்பெரிய திடல் கிடைச்சதுன்னு பூந்து விளையாடுவோம். கடங்காரம் வந்துருவான், தலைவலி வந்துடும், அப்படியே ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு வந்துடும். ரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா சர்க்கரை வந்துடும். சர்க்கரையும் ரத்த கொதிப்பு சேர்ந்து வந்துச்சுன்னா கொழுப்பு வந்துடும். இது மூணும் வந்ததுனால மாரடைப்பு வந்துடும். மாரடைப்பு வந்தா ஒரே அடைப்பு தான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரே நம்ம பரலோகம் போவோமா பாதாளம் போவோமான்னு அதுக்கப்புறம் நீங்களும் நானும் தீர்மானிக்கவே முடியாது. இருக்கிற காலத்தில் உங்களுடைய நிலத்தை குறித்து சர்வ ஜாக்கிரதைகளாக இருக்கு. நிலம் கர்த்தருடையது. இந்த நிலம் புறம்போக்கு அல்ல, நத்தமும் அல்ல. இது கடவுள் கொடுத்த அங்கீகரிக்கப்பட்ட நிலம். பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்ட நிலத்தை குறித்து கவலையற்றிருப்போமானால் we have to give an account the day of judgment. No other way to escape. எந்த ஒரு வழியிலும் தப்பிக்கவே முடியாது. நியாய தீர்ப்புக்கு நின்றுதான் ஆகும். இது சரியான முறையிலே இந்த வயலை நாம் என்ன செய்யணும்? கண்காணிக்கணும். நீங்க பயிரிட்டீங்கன்னா கர்த்தர் மழையை பொழிவார். அதனதின் காலத்திலே நேர்த்தியாய், அதினதின் காலம் இல்ல, அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய சரீர பருவ வளர்ச்சியா இருக்கட்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கட்டும், ஆண்டவர் சரியாய் செய்வார். ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்துல தவறான விதையை விதைச்சிடாதீங்க. தவறான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க. இது எங்க உருப்பட போகுது? சொல்லாதீங்க. கர்த்தருக்குள் நிச்சயமாகவே இவர்கள் மாறுவார்கள். ஆமென். நற்குணசாலிகளாய் இருப்பார். வார்த்தைகளை கொண்டு உங்கள் நிலங்களை பயிரிட கற்றுக்கொள்ளுங்கள். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியடைவான். அவனவன் வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும். நீங்க எதை பேசுறீங்களோ அதை வச்சுதான் உங்க வயிறு நிரம்பும். வாயு வயிறு எல்லாம் கடவுளுக்கு முன்பாக சரியா இருக்கும்படி கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, நிலம்தான் இருதயம், வசனம் தான் விதை. சரியா? இப்போ கவனிங்க, கல்லுங்கிறது என்ன? கல்லுங்கிறது பெரிய கல் இருந்ததுங்க. அது நல்ல வார்த்தைங்க. அந்த வார்த்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கல் இருந்ததுன்னு சொல்லல. There was a great stone which was found in the field of Joshua. யோசுவாவுடைய வயலிலே கண்டுபிடிக்கப்பட்டது, இருந்தது, கண்டார்கள். அந்த கல் எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்ததான கொள்ளை நோய்க்கு தகன பலியை செலுத்த கடவுளுக்கு ஒரு பலிபீடமாய் மாற்றினார்கள். அந்த கல்லே என்னவா மாறிச்சு? பலிபீடத்திற்கான கல்லா மாறிச்சு. அந்த கல்லுதான் பெரிய கல்லை பற்றி மத்தேயு 16:18 தெளிவாய் விளக்குகிறது. கவனிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நல்ல கவனிங்க. இந்த கல், அப்ப ரெண்டு கல் அங்க இருக்குங்க. வெளிப்படையா தெரியாது. அங்கே நிக்கிறது ரெண்டு பேரு. இயேசுவும் அவருக்கு உண்டாக பேதுருவும் இருக்கிறார். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் கிரேக்க வார்த்தை என்னன்னா, பெட்ராங்கிற வார்த்தை இயேசுவை குறிக்கும், பெட்ராஸ்ங்கிற வார்த்தை பேதுருவை குறிக்கும். பெட்ராங்கிற வார்த்தை இயேசுவையும், பெட்ராஸ்ங்கிற வார்த்தை பேதுருவையும் குறிக்கும். அப்ப பெட்ரா அப்படின்னு சொன்னா கிரேட் ஸ்டோன் அர்த்தம், பெரிய கல்லுன்னு அர்த்தம். பெட்ராஸ்னா சிறிய கல்லுன்னு அர்த்தம். இப்ப பெரிய கல் யாரு? இயேசு. இந்த கல்லின் மேல் தான் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆமென். இயேசுவாகிய கல்லின் மேல். இந்த இயேசுவாகிய கல் உங்க நிலத்துல இருக்கணுங்க. உங்க இருதயமாகிய நிலத்துல இயேசுவாகிய பெரிய கல் இருந்தா அந்த கல்லுல தான் என்ன பண்ணாங்க, எப்படி சர்வாங்க தகன பலியை செலுத்தினாங்கன்னா, அங்க நெருப்பு வேணும், கட்டை வேணும். அந்த நெருப்புல கட்டைய எரிய வச்சு அந்த கட்டை மேல அந்த மாடுகளை வெட்டி தகன பலி கொடுக்கணும். அப்ப மாடுகள் இருக்கு, வண்டியிலேயே மரம் இருக்கு, கல் இருக்கு. என்ன பண்ணாங்க, அந்த வண்டியில இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் கல்ல அடிச்சு உடைச்சி என்ன பண்ணாங்க, நெருப்பாக்கி அது தகன பலி செலுத்தினாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த வண்டிங்கிறது எது? உங்க சரீரம் தான் வண்டி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தூய்மை தொழிலாளி, சுகாதார, அதாவது வெளியில சொல்றாங்களே என்னது, சுகாதார பணியாளர். அவர் என்ன செய்வாரு, டெய்லி வண்டியை காலையில 5 மணிக்கு இருட்டோட எழுப்பி வண்டியை பூட்டிட்டு நேரா போவார். போன உடனே இவருடைய வழக்கம் என்னன்னா, முதல்ல அராக் ஷாப்புக்கு தான் போய் நிற்கும் இந்த வண்டி. அவர் போய் முதல்ல அவர் சரக்கு போட்டுட்டு வந்து ஏறினோட வண்டி தொடர்ந்து போயிடும். இப்படிதான் பல ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மாட்டுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. பூட்டின உடனே எங்க வந்து நிற்கும்? டாஸ்மாக் கடையில வந்து நிற்கும். இவர் போய் இறங்கி குடிச்சிட்டு வந்துடுவார். ஒரு நாள் தேவ ஊழியக்காரன் மூலமா வசனத்தை போட்டோன்னா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டான். தீர்மானம் பண்ணிட்டான், இனிமே என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாதுறான். சரின்னு குடிக்க கூடாதுறான்னு தீர்மானம் பண்ணோன்னா அவன் ஏறி உட்கார்ந்து வண்டியை போட்டுறான். வண்டி நேரா போய் எங்க நிக்குது, கடையில கரெக்டா நிக்குது. இப்ப கவனிங்க, வண்டி மாடு, வண்டி ஓட்டுறவன், சரியா? இப்போ வண்டி யாரு, மாடு யாரு, ஓட்டுறவன் யாருங்கிறத சொல்றேன். ஓட்டுறவன் தான் ஆவி. ஒரு மனுஷன் ஆக்கிங்க. இந்த வண்டியும் மாடும் ஓட்டுறவனையும் சேர்த்து ஒரு மனுஷன் ஆக்கிங்க. இந்த மனுஷங்கிறது யாருன்னா, அந்த ரட்சிக்கப்படுற ஆவிதான் அவனுக்குள்ள இருக்கு. அவன் தான் மனுஷன். அந்த மாடுதான் ஆத்துமா, அந்த வண்டி தான் சரீரம். மரம் தான், உளுத்து போகிற மரம் தான் சரீரம். இப்போ ஆவியாகிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான். எது ரட்சிக்கப்படல? மாடு ரட்சிக்கப்படல. மாடு ஆமா ரட்சிக்கப்படல. அது போய் நிக்குது. இப்போ புரியுதா? அது மாதிரி நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா எங்க போய் நிக்குமோ அங்க போய் நின்னுக்கும். ஆனா இந்த மாடு, பசு மாடு ரட்சிக்கப்பட்ட மாடு போல இருக்கு. நேரா எங்க போய் நின்னுச்சு? யோசுவாவுடைய வயல்ல போய் நின்னுச்சு. இந்த மாடு ரட்சிக்கப்பட்ட மாடு. என்ன சொன்னா, இந்த வயல்ங்கிறது சபையும் குறிக்கும். வயல்ங்கிறது சபையும் குறிக்கும். இந்த மாடு எங்க வந்து நிக்குது? வயலுக்குள்ள வந்து நிக்குது பாருங்க. நிறைய மாடு எங்க வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அழகா வந்து அந்த கழனியில கரெக்டா வந்து நின்னுது பாருங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. மாட்டுக்கு தெரியுதுங்க வயல் எங்க இருக்குது, யாருடைய வயல்னு. இந்த குடுகுடு மாடு ஓடிக்கிட்டே வருவான். அவனுக்கு டச் பண்ண, அந்த மாட்டை டச் பண்ணனா அது என்ன ஆகும்னு அவனுக்கு அதுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அவன் சொன்ன உடனே அது கரெக்டா தலையாட்டும். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு என்ன, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இந்த மாடெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தெல்லாம் வளர்த்த மாடு இல்லைங்க, தன்னால வந்து நிக்குது. ரட்சிக்கப்பட்ட மாடு எங்க வந்து நிக்கணும்?
கழனிக்குள்ள வரணும், வந்து நிக்கணுங்க, ஓடக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய விஷயங்க அதெல்லாம். விதைச்ச விதை எங்கேயாவது ஓடுமா நிலத்தை விட்டு? பயிர் கோச்சிக்கிட்டு அடுத்த மட்டும் நிலத்துக்கு போய் நட்டுக்குமா? உன்னோட எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு சகோதரனே, விவசாயி உன் கூட எனக்கு போராட முடியல. நான் என்ன பண்ணுகிறேன், அடுத்த வயல்ல போய் நட்டுக்கிறேன். ராவோட ராவம் மொத்தமா போய் நட்டுக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? காலையில வந்து பார்த்தோன்னே என்னடா அது, ஒரு பயிர் கூட சூடு சூழ்நிலை இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 2000 பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அதுல 6000 பேய்ங்க உள்ள போந்துருச்சு. அப்போ ஒரு பண்ணிக்குள்ள எத்தனை பேய் உள்ள போயிருக்கணும்? 3. அப்ப கவனிங்க, ஒரு பண்ணிக்குள்ள 3 பேய் உள்ள போந்து உடனே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பண்ணிங்கெல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்து பேசிடுச்சுங்க. ஏய், நமக்குள்ள யார் வந்து பூந்துட்டா? பேய் வந்து பூந்துருச்சு. இனிமே நம்ம வாழவே கூடாது. நம்ம இதுக்கு அவமானம், நம்ம குளத்துக்கே விடா, எல்லாரும் உள்ள போடுறா அப்படின்னு கடல்ல சருன்னு பாஞ்சி 2000 மணி கடல் உள்ள கொண்டு சுயமா செத்து போச்சுங்க. அப்போ யாருக்கு சூடு சொன்ன இருக்கு? அதுக்கே சூடு சொன்ன இருக்கு. ஒண்ணு கூட, அதாவது 10 பண்ணி தள்ளி விட்டுட்டு 11வது பண்ணி நின்னுக்கலாமா இல்லையா? சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, மத்தவனை தள்ளி விட்டு இவன் நின்னுக்குவான் பாத்தியா? ஆனா இந்த மொத்த பண்ணிகளுக்கும் என்ன ஒற்றுமைங்க? அதுல ஏக மனசு, ஏக சிந்தை, ஒரே சிந்தை. எப்படிங்க இதெல்லாம் ஒண்ணா? எல்லாம் ஒன்னா சேர்ந்து சருன்னு பாயுது. அவன் ஓனருக்கு எப்படி இருக்கும்? ஏய் 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 கத்திருப்பான். போடா, என் குளம் கோத்திரமே கரைப்பட்டுருச்சு, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன். குரம்போடு குணம் என்ன தெரியுமா? இந்த மரத்துல இருந்து அந்த மரம் தாவும் போது ஏதாவது ஒண்ணு கீழே விழுந்துருச்சுன்னா மொத்தமும் போட்டு சாவடிச்சிடும். பகர், நீ என் குளத்துக்கே ஈனமானவன். ஜம்ப் பண்றதே என் குளத்தினுடைய தொழில். அது கூட உன்னால என்ன பண்ண முடியல. சரியா ஜம்ப் பண்ணாம கீழே விழுந்துட்டு மொத்தமா ஏறி நின்று சாவடிச்சிடும். அதுக்கும் தனி சூடு சொன்னார். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் களத்துக்கு வருதா, கழனிக்கு வருதா, மாடு வந்து நிக்குதா, தண்ணி குடிக்குதா, தண்ணி காட்டுதா? கவனிங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தை நான் பேசுறேன். மாம்சத்தின்படி நான் குறை சொல்லல, என்னை சேர்த்து சொல்றேன். கழனிக்குள்ள மாடு வந்து நிக்கணும். நின்றது, அந்த வார்த்தை அருமையானது. நின்றது, பதறல, ஓடல, சிதறல, நிக்குது. என்ன பண்ணா? அந்த வண்டியில அந்த கல்லு மேல உடைச்சான். தேவனுடைய பிள்ளையே, உங்க சரீரமாகிய உங்களுடைய வண்டியை இயேசுவாகிய கல் மேல உடைங்க. ஆமென். சரீரம் உடைக்கப்படும், உங்க இதயம் உடைக்கப்படும். உடைக்கப்படாத இருதயமும் ரட்சிக்கப்படாத சரீரமும் கழனிக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய சரீரம் உடைக்கப்பட வேண்டும். சங்கீதம் 51 பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவனை நறுங்குண்ட ஆவியையும் கர்த்தர் புறக்கணியீர். ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். broken heart, contrite spirit. தேவனுடைய பிள்ளையே, உங்க இருதயம் நொறுங்கணும், சரீரம் நொறுக்கப்படணும், சரீரம் சாகணும். ரோமர் 12:1 படி உங்கள் சரீரங்களை பரிசுத்த பிரியமான ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை நாங்க இந்த யோசுவாவுடைய கழனியில செஞ்சாங்க. கல்லின் மேல உடைச்சான், அதை எரிச்சான், எல்லாத்தையும் இறக்கி வச்சான். அதே கல்லின் மேல ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, அங்கே என்ன சொல்றாரு? உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே cast your burden upon the Lord. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிரு. அந்த கல்லு தாங்கும், அந்த கல்லே
தாங்கும். அந்த கல்லு தாங்குங்க. எவ்வளவு பாரனாலும் என்ன பண்ணும்? இந்த கல்லு தாங்கும். இது என்ன கல்லு? பெரிய கல்லு. இந்த கல்லு பெரிதா இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசுவாயை கல்லின் மேல உங்க பாரங்களை வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க கேணியில கல் இருக்கா? இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாருன்னா அந்த வயல் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குங்க. அந்த வயல்ல சமாதானம் இருக்கும். வயலை பார்க்கும் போதே சந்தோஷம் இருக்கும். அந்த பயிர் வாசனை வரும் தெரியுங்களா? கழனிக்கு போனீங்கன்னா பயிர் வாசனை வரும். கருவேப்பிலை என்ன வாசனைங்க? கொத்தமல்லி, இன்னொன்னு யூஸ் பண்றோமே புதினா, என்ன வாசனை? தேவனுடைய பிள்ளையே, உங்க பக்கத்துல நின்று பாருங்க, என்ன வாசனை, என்ன வாசனை வருது பாருங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நாங்கள் மரித்தவர்களுக்குள்ளேயும் ஜீவன் உள்ளவர்களுக்குள்ளேயும் நற்கந்தங்களாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, கழனியில மாடுகள் நிற்கப்பட வேண்டும். அந்த மாடு அடிக்கப்படும். சர்வாங்க தகன பலியிடப்படும். சர்வாங்க தகன பலியிடும். இந்த மாட்டை வெட்டி தோல் உரிக்கணும். என்ன உரிக்கணும்? சர்ச்சுக்கு வந்துட்டா என்னத்தை உரிக்கணும்? தோலை உரிக்கணும். ஜாதிங்கிற தோலை, பெருமைங்கிற தோலை, பாவங்கிற தோலை என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒழுங்கினங்கிற தோலை ஒழிக்கணும். டிசிப்ளினாவே ஒழுக்கம்னு அர்த்தம். டிசிப்ளினாவே ஒழுக்கம். ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போறோம், காலேஜுக்கு 9 மணிக்கு போறோம், வேலைக்கு போறோம். ஆனா சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற சீஷத்துவத்துக்குள்ள இருக்கிற நாம நேரத்தை பார்க்கிறதே இல்லை. 5 கன்னிகைகள் அதிக ஆயத்தத்தோடு வந்தாங்க. மற்றவர்களும் கன்னிகைகள் தான், தப்பே இல்லை, குறையே இல்லை, கரை இல்லாதவர்கள், கன்னித்தன்மை குறையாதவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்தின்படி செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தூக்கத்தை விரும்பாதே, என்னாவாய்? தூக்கத்தை விரும்பினால் தருத்தனாவாய். கல்வியில் தூங்கினவன் அறிவிழந்தான், கல்லாவில் தூங்கினவன் புல்லா போடுவான். கல்லாவில் தூங்கினவன் புல்லா போடுவான். நல்லா கவனிங்க. நேரத்துக்கு நாம அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஒழுக்கமின்மை உரிக்கப்பட வேண்டும். ஒழுக்கமின்மை உரிக்கப்பட வேண்டும். தோலை உரிக்கணும். அப்புறம் சர்வாங்க தகன பலியா மாற முடியும். தோல் உரிக்கப்படாத எந்த ஒரு பலியும் என்ன ஆகாது? சர்வாங்க தகன பலியாக. தோல் உரிக்கப்பட்ட எந்த பலியும் என்ன செய்யப்பட வேண்டும்? லேவியராகமத்துல உப்பால் சாரமேற்றப்பட வேண்டும். நிறைய விஷயம் இருக்குங்க, நேரம் இல்லை. உப்பால் சாரமேற்றப்பட வேண்டும். லேவியராகமத்துல ரொம்ப அழகா இருக்கு. மார்க்லயே அதே வசனம் இருக்கு. எந்த ஒரு பலியும் உப்பால் சாரமேற்றப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நம்ம பலியா மாறணும். அதுக்குதான் அந்த கல் இருக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் அந்த கல் இருக்கா? எப்பயாவது ஆராதிக்கிறீங்களா? எப்பயாவது வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? எப்பயாவது ஆலயத்துக்கு வரீங்களா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாம போனாலும் சரி, இந்த ஒழுக்கத்துக்குள்ள வரலன்னா எந்த விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. உலக ஆசீர்வாதம் வேணா பெற்றுக்கொள்வீர்கள், அது பிசாசு கொடுப்பான். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையிலே தவறுவோமானால், தவறுதலா ஆரோனுடைய குமாரர்கள் உள்ள பிரவேசிட்டாங்க, தொட்டுட்டாங்க. அவனுடைய குமாரன் என்ன கிரியாச்சு? ஆண்டவர் சட்ட ரீதியானவர். நீங்க இஷ்டமானப்போ வர்றது, இஷ்டமானது போறது. அது ஏன்னா எங்க போனாலும் ஆலயம் தான், எந்த கோயிலுக்கு போனாலும் ஆலயம் தான், கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் தான். ஆனா ஆலயத்துக்கு போறோமா? அது ஆராதனையோடு போகணும். எப்படி போகணும்? ஆராதனை செய்யறதுக்கு போக கூடாது. நான் சொல்ற கருத்தை கவனிங்க. எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஆராதனையோடு போகணும். ஆராதிக்க போகிறவர்கள் அற்பமானவர்கள், ஆராதனையோடு போகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள்.
எத்தனை பேர் உணர்றீங்களோ தெரியாது. ஆராதனையோடு கூட போகணும், ஆராதிக்க போகக்கூடாது. இந்த ஆராதனை வீட்டிலேயே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆகவே நீங்க பயிரா இருப்பீர்களானா மழையை கர்த்தர் கொடுப்பார், தானியத்தை ஆண்டவரை விளைய பண்ணுவார். விளைய செய்கிற தேவனே. அப்போலோ நட்டார், பவுல் நட்டார், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரோ விளைய செய்தார். விளைய செய்கிற ஒரு கர்த்தர். கடவுளுக்கு பயந்து வாங்க, கடவுளுக்கு பயந்து வாழுங்க. எந்த மனுஷனுக்கோ அல்லது பாஸ்டர் கேட்பாருங்கிறதுக்கோ நீங்க வாழாதீங்க. பாஸ்டர் கேட்கிறாரு, திட்டுறாரு, எதுக்கு? உங்க ஆசீர்வாதத்துக்கு தான் நான் கடுமையா சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்துக்கு தான் நான் கடுமையா பேசுறேன். இதை நீங்க என்னையே நீங்க கடுமையா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறத நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கழனி தான். அந்த கழனியை கொடுத்தவர் கர்த்தர், விதையை கொடுத்தவர் கர்த்தர், விதைய வசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த வசனத்தை விதைக்க தெரிஞ்சீங்க. அந்த வசனத்தை உங்க இதயத்துல வசன வயல்ல விதைக்க தெரிஞ்சீங்க. ஆகாரத்தினால திருப்தி அடைவீர்கள். ஆமென். நீங்க இன்னது பேசணும், என்ன பேசக்கூடாது ஆவியார் உங்களுக்கு உணர்த்துவா. அப்பொழுது நீங்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். அந்த பலி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? விசேஷமானதாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட பலியாய் மாறும். உங்களுடைய நிலம் நீங்க ஏற்படுத்தினதல்ல, நீங்க வாங்கினதல்ல, நீங்க சொந்தப்படுத்திக் கொண்டதல்ல, நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டதல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்த இலவசமான பொக்கிஷம். ஆண்டவருடைய வார்த்தையும் இலவசமானது. விதைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. விதைப்பும் அறுப்பும் பூமியிலே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் விதைப்பான். அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்களுக்கு கடவுது. If he sows sparingly, he will reap sparingly. If he sow more, he will reap more. According to our faith, let it be so. According to our faith, let it be so. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுது. உங்களுடைய சரீரமும் பலியாக்கப்பட வேண்டும், உங்களுடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டும், உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் கொல்லப்பட வேண்டும், உங்களுடைய ஆத்மா அறிவடைய வேண்டும், உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரால் நிரப்பப்படணும், ஆவியால் நிரப்பப்படணும், அபிஷேகத்தால் நிரப்பப்படணும், வார்த்தையால் நிரப்பப்படணும், வல்லமையால் நிரப்பப்படணும், சகல ஞானத்தினாலும் சகல அறிவினாலும் நிரப்பப்படணும். நீங்கள் சகல ஞானத்தோடு ஆவிக்குரிய வேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகல நற்கிரியாகிய கனிலை தந்து அவரை அறிகிற அறிவில் விருத்தடைந்து அவருக்கு பிரியமுண்டாக ஜாக்கிரதையாய் பிரியமுண்டாக நீங்கள் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு அவருடைய எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கொலோசியர் 1:9-10. தேவனுடைய பிள்ளைகளை ஏனோதானோ வாழ்கிற வாழ்க்கை ஆபத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஊக்கமா இல்ல, ஜாக்கிரதையா இல்லைன்னா கண்டிப்பா பிசாசினாலே அந்த நிலம் நிச்சயமாய் விதைக்கப்பட்டுரும், முல்லை முளைப்பிக்கும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணா விட போகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு பேசுவாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருப்பதாக. ஆமென்.